ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரா கிச்சன். இன்றைக்கி அதிர்ஷ்டம் செய்யலாம் வாங்க. தீபாவளி ஸ்பெஷல். அதிர்ஷ்டம் செய்கிறதுக்கு எப்பவும் போல் பச்சரிசி மாவை கழுவி நல்லா உலர்த்தி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு அதே அளவு 1 கப்பு வெள்ளைப்பாகு கரைசல் சேர்க்கணுங்க. இப்போ வெள்ளைப்பாகு கரைசல் தான் ரெடி ஆகிட்டுருக்கு. வெள்ளைப்பாகு வந்துங்க நாம் தண்ணிக்குள்ளே போட்டு உருட்டி எடுத்தோம்னா நம்ம கையில் உருண்டு வரணும். அதுதாங்க பக்குவம். அந்த அளவுக்கு வெள்ளைப்பாகை ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்தது ரெடி பண்ணி வச்ச பச்சரிசி கூட தேவையான பொருட்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்துட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும் நமக்கு. அப்போ தான் அதிர்ஷ்டம் நல்லாயிருக்கும். கடலை மாவு 2 கரண்டிங்க. அது கூடவே ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் சுக்குத்தூள் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேங்க. அது இப்போ போட்டு இந்த பச்சரிசி கூட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு நாம் தேவையான எள்ளு சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பு எள்ளு தாங்க 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எள்ளு அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க. எள்ளில் இரும்பு சத்து இருக்குது. அதே மாதிரி நம்ம அதிர்ஷ்டம் சாப்பிடும்போது கடித்து சாப்பிடும்போது இடையில கடிப்பட்டால் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் சேர்த்திருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சேர்த்திக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அதிர்ஷ்டத்துக்கு தேவையான 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிட்டாங்க. அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கிறோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தி செய்கிறவங்க நல்லெண்ணெய் சேர்த்தி செய்யுங்க. நெய் வாசம் பிடிச்சவங்க நெய் சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் சேர்த்தி செய்கிறேங்க. நெய் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு கலரி விட்டுட்டு கை வச்சே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. பிசைஞ்சு விடும்போது கட்டி இல்லாமல் நல்லா உதிரியாக நமக்கு கிடச்சிருங்க. இது ஒரு பக்கம் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வெள்ளைப்பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஆற வச்சுருக்கோம். அதை வடிகட்டி இந்த பச்சரிசி மாவில் நாம் சேர்த்திக்கலாங்க. கட்டிகள் இல்லாமல் மாவை நல்லா உதுத்து விட்டாச்சுங்க. வெள்ளைப்பாகு சேர்த்தி ஒரு 2 ஹவர்ஸாவது ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதிர்ஷ்டம் சுட்டிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் ரொம்பவே நல்லா வருங்க. இப்போது நாம் ரெடி பண்ணி வச்ச வெள்ளைப்பாகை சேர்த்திக்கலாங்க. வெள்ளைப்பாகு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ சேர்த்தி விட்டுட்டு நல்லா கலரி விடுவாங்க. இதுக்காக வடிகட்டுறோம் அப்படின்னா அதில் மண் தூசி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ மண் இதில் நின்றுக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால தான் வடிகட்டி நாம் சேர்த்திக்கிறோங்க. சேர்த்திட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதுலேயும் கட்டிகள் சேராமல் ரொம்பவே நைஸாக வர்ற மாதிரி நல்லா கலரி விடணும். அதிர்ஷ்டம் செய்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைங்க. இது மாதிரி நாம் கட்டிகள் படாமல் நல்லா கிளறி விட்டு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்களா, அது மாதிரி ரவுண்ட் ஷேஃப்க்கு கொண்டு வந்துடணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் நெய் தடவி வச்சுருக்கேன். அப்போ தான் மாவு ட்ரை ஆகாது. இட்லி துணி இருந்துச்சுன்னா அதை நல்லா நினச்சிட்டு இந்த மாவு மேலே மூடி வச்சுருங்க. ரெஸ்ட் விட்டுருங்க. இது அதிர்ஷ்டம் செய்முறை பார்ட் 1ங்க. அதிர்ஷ்டம் சுடும்போது பார்ட் 2 வீடியோ போடுறேன். அதுவும் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.